வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள பாதிப்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து பிரதமர் அலுவலகம் இன்று ஆலோசனை மேற்கொண்டது. தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் குளோரின் மாத்திரைகள் விநியோகம் செய்யும் பணி இன்று தொடங்கியதாக தமிழக அரசு கூறியுள்ளது. முத்ரா கடன் உதவி திட்டத்தின் மூலம் மகளிர் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றிருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள பாதிப்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து பிரதமர் அலுவலக அதிகாரிகள் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். புதில் நடைபெற்ற இது தொடர்பான உயர்நிலைக்குழு கூட்டத்தில் பிரதமர் அலுவலக அதிகாரிகள் தமிழக அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகளின் விவரங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழு மேற்கொண்ட ஆய்வு குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது. கூடுதல் உதவிகள் தேவைப்படுகிறதா என்பது குறித்தும் பிரதமர் அலுவலக அதிகாரிகள் இந்த ஆலோசனையின் போது கேட்டறிந்தனர். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் நீரினால் பரவும் நோய் பாதிப்பை தடுப்பதற்காக குளோரின் மாத்திரைகள் விநியோகம் செய்யும் பணியினை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பேரூராட்சி பகுதிகளில் வீடு வீடாக சென்று தலா 10 குளோரின் மாத்திரைகளை வழங்கி அவற்றை பயன்படுத்தும் முறை குறித்தும் அமைச்சர் எடுத்துரைத்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த 4 மாவட்டங்களில் 20 லட்சம் ரூபாய் செலவில் 40 லட்சம் குளோரின் மாத்திரைகள் விநியோகம் செய்யப்பட இருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் குளோரின் மாத்திரைகளை பயன்படுத்தி சுத்திகரிக்கப்பட்ட மற்றும் பாதுகாப்பான குடிநீரை குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 500 மில்லிகிராம் எடை கொண்ட ஒரு குளோரின் மாத்திரையை 20 லிட்டர் குடிநீரில் கலந்து பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மக்களவையிலும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசுதான் நிறைவேற்றியிருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் காரமடை பகுதியில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொண்டு அவர் பேசினார். புது பாராளுமன்றத்தை நாம கட்டணும். அதுக்கு முன்னாடி இருந்த பாராளுமன்றம் வெள்ளக்காரங்க கட்டியிருந்த பாராளுமன்றம். முதல் முறையாக 75 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய பாரத தேசத்தின் மூலமாக கட்டப்பட்ட பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்துல ஒரு சிறப்பு கூட்டம் கொண்டு வந்தாங்க. 75 ஆண்டுகள் யாரும் பண்ணாத மசோதாவை முதல் முறையாக நம்மளுடைய செலவுல கட்டப்பட்ட, நம்மளுடைய பாரம்பரியத்துல கட்டப்பட்ட பாராளுமன்றத்துல ஒரு சிறப்பு கூட்டம் கூட்டி ஒரே ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த ஒரே ஒரு சட்டம் என்னன்னா, நம்முடைய சகோதரிகள், நம்முடைய தாய்மார்கள் 33% இடஒதுக்கீடை கொடுத்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தையும் சட்டத்தையும் கொண்டு வந்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்தார். முத்ரா கடன் உதவி திட்டத்தின் மூலம் மகளிர் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றிருப்பதாகவும் திரு எல் முருகன் தெரிவித்தார். நம்முடைய சகோதரிகளுடைய மேம்பாட்டுக்காக வங்கிகள் கடந்த 10 வருஷமாக முத்ரா லோன் திட்டத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். 10 லட்சம் ரூபாய் லோன் வாங்குறீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேரண்டி கேட்பாங்க. பேங்க் போனா என்ன கேட்பாங்க? சொத்து பத்திரம் கொண்டு வாங்க, வீட்டு பத்திரம் கொண்டு வர்றாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு கேரண்டி கொடுக்கறது யாரு? இன்னைக்கு கூட உங்களுக்கு பேங்க்ல இருந்து 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு கடன் அட்டை கொடுக்க போறாங்க, அல்லது குரூப்புகளுக்கு கடன் கொடுக்க போறோம். நீங்க எந்த கேரண்டி கொடுக்கல, மோடிஜி கேரண்டி கொடுக்கிறாரு. அதனாலதான் இன்றைக்கு பொருளாதாரத்துல நம்முடைய தாய்மார்கள் தன்னிறைவு பெற்றிருக்கின்ற சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. 2வது காசி தமிழ் சங்கமத்தில் பங்கேற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த கலாச்சார பிரிவினர் அனுமன் படித்துறைக்கு சென்று கங்கை நதியில் புனித நீராடி அன்னை தேவியை வழிபட்டனர். பின்னர் சுப்பிரமணிய பாரதியின் இல்லத்திற்கு அருகில் உள்ள நூலகத்தை பார்வையிட்டு அதன் வரலாறு குறித்து கேட்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து பாரதியின் இல்லத்திற்கு சென்ற இந்த குழுவினர் காஞ்சி மடத்திற்கு சென்று வழிபட்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. விளம்பரத்தை அடுத்து செய்திகள் தொடரும். நாணயம் 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 செல்லுபடியாகும். நாணயம் நாணயங்களின் நீண்ட ஆயுள் காரணமாக ஒரே மதிப்பிலான வெவ்வேறு நாணயங்கள் ஒரே நேரத்தில் புழக்கத்தில் இருக்கிறது. எனவே வதந்திகளை நம்பாமல் தயக்கமின்றி பரிவர்த்தனைகளுக்கு அவற்றை பயன்படுத்துங்கள். வாடிக்கையாளர்களிடமிருந்து நாணயங்களை எளிதாக பெற வங்கிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாணயம் 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 செல்லுபடியாகும். நாணயம்
RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. முன்னாள் முதலமைச்சர் பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி அஇஅதிமுக சார்பில் அன்னாரது சிலை மற்றும் திருவுருவப் படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவர்களில் ஒருவரான எம்ஜி ராமச்சந்திரன் நினைவு தினத்தில் அவரது தியாகத்தையும் கடின உழைப்பையும் நினைவு கூர்ந்து போற்றி வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்கள் இடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரை நிகழ்ச்சி பெரிதும் உதவிகரமாக இருந்தது என்று பயனாளிகள் தெரிவித்தனர். நான் மத்திய அரசோட ஃப்ரீ கேஸ்க்கு எழுதி போட்டிருந்தேன். நான் எழுதி போட்ட 2 நாளே எனக்கு வீட்டை தேடி கேஸ் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் விறகு அடுப்புல சமைச்சிட்டு இருப்பேன். மழை பெஞ்சா விறகெல்லாம் நனைஞ்சிடும். அடுப்புல ஆக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ கேஸ் அடுப்பு வச்சு நான் ஃப்ரீயா சீக்கிரமா ஆக்கி முடிச்சிடுறேன். பசங்களெல்லாம் சீக்கிரமா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறேன். வீட்டுக்கு வேலைக்கு சீக்கிரமா அனுப்பிச்சிடுறேன். இதை கொடுத்த பாரத பிரதமருக்கு நாங்க ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். முன்னாடிலாம் எங்க கிராமத்துல ஒரு தெருவுக்கு ஒரு குழா தாங்க இருக்கும். இப்போ மோடி அரசு வந்ததுக்கு அப்புறமா ஆளுக்கு வீட்டுக்கு ஒரு குழா வந்ததுனால தண்ணி பிரச்சனை இல்லாம நாங்களாம் தண்ணி வீட்டிலே இருந்து பிடிச்சிக்கிறோம். அடுத்த நாள் நாங்கள் குடம் மாட்டு தெருக்குழாவில் போய் அலையாமல் வீட்டில் இருந்தே நாங்கள் ஈஸியாக தண்ணிலாம் பிடிச்சிக்கிறோம். இந்த திட்டம் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதை கொடுத்த பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை 24ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை குமரிக்கடல் பகுதிகளிலும், 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளிலும், 28ஆம் தேதி அன்று தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தூய்மைப் பணி இயக்கத்தை மாநில அமைச்சர் திரு CV கணேசன் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிறு தானிய பயன்பாடு தொடர்பான விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு முருகேஷ் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடியில் உள்ள இந்திய உணவுக் கழக சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த 15 கோடி ரூபாய் மதிப்பிலான 6500 டன் அரிசி மற்றும் கோதுமை மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தது. தருமபுரி மாவட்டம் அரூரில் 1100 மாணவர்கள் ஒரே இடத்தில் 38 நிமிடங்களில் 108 முறை சூரிய நமஸ்காரம் செய்து உலக சாதனை படைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டைக்கான பண்ணை கொள்முதல் விலை ₹5.70 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. உதகமண்டலத்தில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 5 விக்கெட் இழப்பிற்கு 233 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆஸ்திரேலியா 261 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக தஹ்லியா மெக்ராத் 73 ரன் எடுத்தார். ஸ்னேக் ராணா அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து 75 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா 2 விக்கெட் இழப்பிற்கு 75 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் முறையாக வெற்றி பெற்ற சாதனையை இந்தியா படைத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள பாதிப்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து பிரதமர் அலுவலகம் இன்று ஆலோசனை மேற்கொண்டது. தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் குளோரின் மாத்திரைகள் விநியோகம் செய்யும் பணி இன்று தொடங்கியதாக தமிழக அரசு கூறியுள்ளது. முத்ரா கடன் உதவி திட்டத்தின் மூலம் மகளிர் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றிருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.